ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா வீடோட ஃப்ரண்ட் வியூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இதான் என்ட்ரன்ஸ் சின்னதாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா தையல் மிஷின் வச்சுருக்கோம். மெரிட் இதில் நான் என் சிஸ்டர் 2 பேருமே ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேரு தைக்கிறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து தறி நெய்கிறாரு. ஸோ அள்ளி பிடிக்கிறதுக்கு வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா அள்ளி பிடிக்கிறதுலாம் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வியூ. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம எங்கள் வீட்டுடைய ஹால் பார்க்கலாம் வாங்க. இதான் எங்கள் வீட்டுடைய ஹாலு. இது வந்து மழை பெஞ்சதுன்னா இங்கே சுற்றி 4 பக்கமும் தண்ணி வரும். வெயில் நாளில் நிறைய நல்லா வெயிலாக இருக்கும். நல்லா காத்தோட்டமாக அந்த காலத்தில் வந்து கட்டி வச்சுருக்காங்க வீட்டை. நல்லா இருக்கும். ஆனால் மழை பெஞ்சால் மட்டும்தான் எங்களுக்கு இந்த வீடு ஃபுல்லாக ஈரமாயிடும். அதுதான் ஒரே ப்ராப்ளமாக இருக்குது. வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே ஹாலில் ஒரு சோஃபா வச்சுருக்கோம், ஒரு கிரைண்டர் வச்சுருக்கோம். இது வந்து எங்கள் வீட்டுடைய தறின்னு சொல்லலாம். அதாவது எங்கள் அப்பா வந்து இந்த லுங்கிலாம் நெய்வார். இப்போதைக்கு அப்பா பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட்டு வாங்க பார்க்கலாம். இது வந்து எங்கள் வீட்டோட பூஜை ரூமு. இங்கே வந்து நாங்கள் பூஜை ரூம் யூஸ் பண்ணிக்கிறோம், அண்டு கிச்சனாகவும் யூஸ் பண்ணிக்கிறோம். கிச்சன் தனியாக எங்கள் வீட்டில் செப்பரேட்டாக கட்டாததால் இங்கேயே வந்து கிச்சனு அண்டு பூஜை ரூம் 2மே வச்சுக்கிறோம். வாங்க பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளார போகலாம். பூஜை ரூம் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே தான் ஒரே இடத்துலையே பூஜை ரூமும் யூஸ் பண்ணிக்கிறோம். தூங்குறதும் நைட்டு இங்கேயே போய் தூங்கிப்போம். அண்டு கிச்சனும் இங்கே தான் ஒரே ரூம்லேயே தான் பண்ணிப்போம். ஏன்னா மழை நாளில் கிச்சன் தனியாக செப்பரேட்டாக இல்லாததால் அது பண்ணிகிட்ருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம போகலாம். இங்கே ஒரு ரூம் இருக்குது எங்கள் வீட்டில் தனியாக செப்பரேட்டாக, 2வது ரூமு. இங்கே என்ன பார்த்தீங்கன்னா இங்கே எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் டிவி வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே இந்த ரூம் நெக்ஸ்ட்டு நாங்கள் யூஸ் பண்ணிப்போம், தூங்குறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். அந்த கேரக்டருக்குள்ளே போய் நெக்ஸ்ட் இங்கே ஹாலில் இது பேர் ராட்னன்னு சொல்லுவாங்க. அதாவது தறி எங்கள் வீட்டில் நெய்யும் போது இது யூஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறது இல்லை. அதில் என்ன பண்ணுவாங்க? இதில் வந்து இது நூலெல்லாம் தார் சுற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க. நூலெல்லாம் தனித்தனியாக செப்பரேட்டாக ஒரு சின்ன பாக்ஸில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணதான் இந்த ராட்னம் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு சேம் இதுவும் அதே தான். இது பேரும் ராட்னன்னு சொல்லுவாங்க. தறி நெய்யத்துக்கு யூஸ் பண்ணுற ஒரு டூல். நெக்ஸ்ட்டு வாங்க. அடுத்து நம்ம வீட்டில் நெக்ஸ்ட்டு இது வந்து அவுட்டு வாசலுடைய நெக்ஸ்ட் இதான் வீட்டோடைய எண்டு போர்ஷனு. நெக்ஸ்ட்டு வாங்க பார்க்கலாம். இங்கே சும்மா நடக்கிறதுக்கு ஒரு வழி. இங்கே சும்மா தேவையில்லாம யூஸ் பண்ணுற பொருள்லாம் ஒரு சில திங்ஸ்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அம்மா அப்பப்போ தேவையான ஒரு சில திங்ஸ் எல்லாம் பாத்திரம்லாம் இது இங்கே தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க, இங்கே தான் வச்சுருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து வாசல். இதான் வீட்டுடைய வாசல். பேக் பின்னாடி வாங்க போகலாம். இங்கே தான் நாங்கள் வந்து துணி ஏதாவது காய வைக்கணும்னா இங்கே தான் காய வைப்போம். ஏன்னா வெயில் இங்கே தான் அதிகமாக வருன்றதால இங்கே யூஸ் பண்ணிப்போம். இதுவும் இதே மாதிரி எங்கள் வீட்டில் 2 ரூம் இருக்கும். சும்மா வேஸ்ட்டு ரூமு, வேஸ்ட்டு திங்ஸ்லாம் இங்கே தான் போட்டு வைப்போம் இந்த ரூம்லேயும். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ரூம் எங்கள் தாத்தா இருக்கும்போது இந்த ரூமில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இதுலேயும் வந்து வேஸ்ட்டு திங்ஸ்லாம் எடுத்து போட்டு வைக்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் இங்கே நான் வந்து செடியெலாம் நட்டு வச்சுருக்கேன். இது அவரைக்காய் செடி. அழகாக நிறைய காயெல்லாம் காய்ச்சிருக்கு பாருங்க. நிறைய பூ வச்சு காயெல்லாம் காய்ச்சிட்டு இருக்குங்க பாருங்க. இது வந்து அதிகம் தானாக வளர்ந்த செடி. நாங்கள் வந்து பராமரிக்கிறதால அதுக்கு வந்து நிறைய 1 மந்த்துக்கு முன்னாடி இந்த செடி கொள்ளு செடி மொச்சக்கொட்டை செடியை வந்து மொச்சக்கொட்டையை வச்சுருந்தோம். அது வந்து அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள்.
இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்தே இருக்குது. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பழம் காய்ச்சிட்ருக்கு. வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கட்டின தொட்டி, தண்ணி சேவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. டேரெக்டாக தண்ணி பிடிச்சிப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் இந்த பக்கம் நட்டு இருக்கோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாத்ரூம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டது. இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த vlog முடியுது. நம்ம vlog பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.